ரஞ்சித், கடந்த 10 ஆண்டுகள் மாதிரி இல்ல, ஒரு நெருக்கடிக்கு இருக்கிறது இந்த அரசு. அதனால இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய குரல், கூட்டணி கட்சிகளே இதை எதிர்த்ததுனால தான் இதை பின்வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்றார். இல்ல, அதுல சில ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில அதை பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தனால மட்டுமே மாறி இருந்துச்சுன்னா, அந்த எதிர்கட்சிகள்ட்ட நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஐயா அந்த நீட்டையும் அழுத்தி அழுத்தி எப்படியாவது பின்வாங்க வச்சிருங்க, எத்தனையோ பின்வாங்க வைக்க வேண்டிய சட்டங்கள்லாம் இருக்குது, அதையும் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பின்வாங்க வச்சீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்கிறோம். நீங்க சொல்ற நாங்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க கோரிக்கை வச்சாலும் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டிய இடத்துல தான் இருக்கு, புரியுதுங்களா? நீங்களுமே அந்த கோரிக்கையை வைக்கலாம். எதிர்கட்சிகளுக்கு என்ன அது டியூட்டியா? நீங்க அவங்க டியூட்டி என்னவோ அவங்க அதை செஞ்சுக்கிட போறாங்க. நீங்க எதிர்கட்சிக்கு டியூட்டியை நீங்க கமெண்ட் பண்றீங்க, அது அவங்க பாத்துக்கிடுவாங்க. நாங்க கோரிக்கை தான் வைக்கிறோம். நீங்க தான் நீட்டை ரத்து பண்ணணும்னு கேக்குறீங்கிறீங்க. அந்த அழுத்தத்தை இங்கேயும் கொஞ்சம் செஞ்சிருந்தா ஒருவேளை செஞ்சிருக்கலாமோ, தேவைப்படுது. நீங்க சொன்ன லாஜிக்கே வரேன். சரி, நீங்க அப்படியே டாபிக்க விட்டுட்டு வேற எங்கயாவது அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உள்ள வருவீங்க. நான் ரிஃபார்ம்ஸ் நீங்க சொன்ன வாதத்திலேயே ரிஃபார்ம்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப இழுத்துக்கிட்டு வரேன். ரிஃபார்ம்ஸ் இப்பதான் தேவைப்படுது அப்படிங்கிறது 2018ல இருந்து தெரியலையா? 2024ல தான் இந்த போஸ்டிங் இந்த பேட்டர்ன்ல எடுக்கிற லேட்டரல் என்ட்ரில எடுக்கிறதுக்கு ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்னு தெரிய வந்துச்சா என்ன? சரிங்க, அதாவது 2018ல மோடி அவர்கள் கொண்டு வந்தனால சரி, 2005ல அந்த லேட்டரல் என்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களே, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது யாரு? 2005ல யூபி அரசாங்கம் செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வந்ததுதான் இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிற முறை. இதுல லேட்டரல் என்ட்ரிங்கிற முறையை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை நடைமுறை அந்த பரிந்துரையை நீங்க எதிர்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தி இருக்க கூடாது. அதுக்கு ராமன் பதில் சொல்லுவாரு. ஏன்னா வீரப்ப மொய்லி கமிஷன் அப்ப கொண்டு வரப்பட்டது 2005. நீங்க சொல்றபடி செகண்ட் ரிஃபார்ம் கமிட்டில இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு ஆர்க்கு தலைவரா இருந்த அவர் அடிப்படை இல்லதான் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த பரிந்துரைய நீங்க இப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை நீங்க எதிர்க்கவே இல்லையே. அப்ப நீங்களும் அவங்களும் ஒண்ணுன்னு சொல்ல வர்றதுக்கு எதுக்கு நீங்க அதை சுட்டி காண்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க அந்த ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கொண்டு வந்தீங்க, அப்ப அது தவறா இருந்தா ஏன் கொண்டு வரீங்க? அப்ப அந்த அளவு கூட புரியல இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மீண்டும் ஒரு ஆட்சி அப்படிங்கறத நான் கேட்கிறேன். இவர்கள் சொன்னாங்க 2018ல புரியல, 2024 உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ரிஃபார்ம்ஸ் கமிஷன் எதுக்கு கொண்டு வரணும்? இது ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல கொண்டு வர பரிந்துரைக்கும் நீங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதுக்கு இதை எப்படி அடிப்படை அறிவு இல்லன்னு அப்ப உங்களுக்கும் இல்லன்னு சொல்ல வரீங்களா? நீங்க பயன்படுத்துற கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தல, அதையே நீங்க பின்பற்றிட்டு அதை எப்படி சரின்னு நியாயம்னு பேச முடியும்? இல்ல, நாங்க லேட்டரல் என்ட்ரியை எதிர்க்கவே இல்லையே. நீங்க லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, எஃபிஷியன்சி அதிகப்படுத்த லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. லேட்டரல் என்ட்ரியை எதிர்க்கல அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் ரஞ்சித், இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் எழுதி இருக்கக்கூடிய கடிதத்துக்கே எதிரா பேசுறீங்க ரஞ்சித். சமூக நீதிக்கு எதிரா இருக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம், அதனால இதை நிறுத்தி வைக்கிறோம் தான் சொல்றாங்க அவங்க. ஏன்னா ரிசர்வேஷன் இதன் மூலமாக பறிக்கப்படுது அப்படிங்கறத கருத்தில் கொண்டுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நாங்க லேட்டரல் என்ட்ரியை ஆதரிக்கிறோங்கிறீங்க. நீங்க ஆதரிச்சு பேசுறீங்களா, எதிர்த்து பேசுறீங்களா, இல்ல ரஞ்சித்தோட கருத்தை அவங்க கருத்தா சொல்றீங்களான்னு புரியல. லேட்டரல் என்ட்ரி கூடாதுன்னு பிரதமர் மோடி அவர்களோ ஜிதேந்திர சிங் அவர்களோ நாங்க லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வர மாட்டோம். அததான் நான் கேட்டேன். இந்த விளம்பரத்தை திரும்ப பெறுகிறீர்களா? அதாவது செல்வம் சாருக்கு தெரியாதது ரஞ்சித்துக்கு தெரியுது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் சொல்றேன் லேட்டரல் என்ட்ரி கொண்டு வர சரிங்க, லேட்டரல் என்ட்ரியை நிறுத்திட்டோம்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எல்லாம் ரிசர்வேஷன் போஸ்ட்ல போட்டுருக்காங்க. இப்ப அதுதானே பிரச்சனையா எழுப்பணும். இத்தனை ஆண்டு காலமா லேட்டரல் என்ட்ரி அவங்க அததாங்க பிரச்சனையா எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அததான் பிரச்சனையா தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரையில மையமா வச்சதே அதுதான். எத்தனை பேரை நீங்க பிஎம்ஓ அலுவலகத்துல இருக்கிறீங்க? ஏங்க நிதி அமைச்சகத்துல இருந்து கொடுக்கிற அல்வா சம்பிரதாய சடங்குல கூட ஒரு ரிசர்வேஷன் அடிப்படையில ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லங்கிறத சுட்டி காண்பிச்சா அல்வால கூட பாப்பீங்களான்னு கேக்குறீங்க. ஏன் இத்தனை நாளா கேட்கலன்னு வேற சொல்றீங்க? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும் ரஞ்சித். நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிறதே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான வாதத்தை கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் பிரச்சனைங்கிறேன். லேட்டரல் என்ட்ரி ஆபத்துனா எத்தனையோ பேர் லேட்டரல் என்ட்ரில தான் வராங்க. இப்ப சில பேர்லாம் சரி, நீங்க சொல்ற வாதத்துக்கு நான் ரிசர்வேஷனை ஓரமா வைக்கிறேன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீங்க சொல்ற லேட்டரல் என்ட்ரில எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்ற லேட்டரல் என்ட்ரில நான் அதை கேள்வியா வச்சேன், அரசகுமார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு.
அதே ஃபீல்டுல ஒவ்வொரு பொசிஷனா யூபிஎஸ்சில அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு குவாலிஃபைட் ஆகி எஃபிஷியன்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கி அந்த பொசிஷனுக்கு வர்றவரை தள்ளி விட்டுட்டு புதுசா ஒருத்தரை கொண்டாந்து இங்க உள்ள நிப்பாட்டுவீங்க, அவருக்கு போய் இவர் சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டாந்து நிப்பாட்டுவீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து கொண்டு வர யூபிஎஸ்சி தரமற்றதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த லேட்டரல் என்ட்ரில வரவங்களையும் செலக்ட் பண்ண போறது யூபிஎஸ்சி தாங்க. அவர்களும் வந்து அதுக்கு கிட்ட வச்சிருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? அதானியோட சொந்தக்காரனே கொண்டு போட போறது, அதானி பிடிச்ச சொன்னதுமே கொண்டு போட போறது. தகுதியும் திறமையும் இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல சில ஜியோ எல்லாம் போட்டு சில புது போஸ்டிங் எல்லாம் போட்டாங்க. அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் கொண்டு போட்டாங்க. அதெல்லாம் அரசு யூபிஎஸ்சி டிஎன்பிசி போஸ்டிங்ல சொந்தக்காரவங்களை எங்கயாவது போட்டிருக்காங்களா? சும்மா போற போக்குல சொல்லிட முடியாது. கவர்மெண்ட் ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ணக்கூடியதுல இல்ல ரஞ்சித், நாங்க இங்க வாங்க, நீங்க சும்மா 4 குற்றச்சாட்டை போற போக்குல சொல்லாதீங்க, போற போக்குல சொல்லாதீங்க. என்னுடைய கேள்வி டிஎன்பிசி நீங்க டிஎன்பிசின்னு கூட குறிப்பிட்டு சொல்லல, தமிழ்நாடுன்னு அப்படி போற போக்குல சொன்னீங்க. நான் டிஎன்பிசி எடுத்துக்கிறேன் யூபிஎஸ்சி பத்தி பேசுறதுனால. சரி இல்ல, நான் சொல்றத கேளுங்க ரஞ்சித். ஒண்ணு கொஸ்டினை வாங்கிக்கிட்டு நீங்க பேசுங்க, இல்ல நீங்க நான் ஸ்டாப்பா பேசுனீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படியே பதில் சொல்றீங்க? நீங்க விளக்கமே கொடுக்க மாட்டீங்க. நான் கேக்குறதுன்னா நீங்க விளக்கம் கொடுக்கல, நீங்க டைவர்ட் ஆகி வேற பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் கேக்குறதுன்னா நீங்க லேட்டரல் என்ட்ரியே தப்புன்னு சொல்றீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி இல்லாதப்பயும் அங்க ரிசர்வேஷன் இல்லைங்கிறத நான் என்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறேங்க. அங்க 300 போஸ்ட் இருக்குது, அதுல இது வரைக்கும் ரிசர்வேஷன் இல்ல. அங்க ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி, அதுக்கு என்ன வழிகள்னு கொண்டு வாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து அங்க அதனாலே தேரடிக்கு சொன்னாரு, இருக்கிறதுக்குள்ள என்ன சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும், யூபிஎஸ்சிக்குள்ள பண்றதுக்கே ஸ்பேஸ் இருக்கும்போது எதுக்கு லேட்டரல் என்ட்ரின்னு உள்ள கொண்டு வரணும்னு கேக்குறாருல. அவர் அதை தானே கேட்டாரு. சார்ந்த வல்லுநர். இப்ப நாங்க அதான் கேக்குறோம், துறை சார்ந்த வல்லுநர். ஐஏஎஸ்களை தவிர இந்தியாவில இருக்கக்கூடிய மத்த எல்லாருமே முட்டாளு நீங்க சொன்னா நான் அதை ஏத்துக்கணும்னா எப்படி நான் ஏத்துக்க முடியும்? நாங்க யாருமே அப்படி சொல்லல. இல்ல நாங்க யாருமே அப்படி சொல்லல. நீங்க இத ரொம்ப அழகா, அதாவது இடஒதுக்கீட வந்து மறுக்கிறது எல்லாரும் முட்டாள்னு நீங்க சொல்றீங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ண எல்லாரும் முட்டாள்னு நீங்க சொல்றீங்க. மடைமாற்றாதீங்க சார். ரஞ்சித், நான் வந்து என்ன கேள்வி கேட்டேன், படிப்படியா வர்ற இவங்களுக்கு இல்லாதத யாரோ ஒருத்தர் நேற்றைக்கு வந்தவர் செய்வாரு அப்படின்னா அப்ப இவ்வளவு நாள் யூபிஎஸ்சில இருக்கிறதுக்கே தகுதி அவங்ககிட்ட தர நிர்ணயம் இல்லன்னு சொல்ல வரீங்களா? அவங்க தகுதி இல்லாதவர்கள் சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன் நானு. இவங்க துறை சார் வல்லுநர் சொல்றதே போய் என்னென்ன போஸ்ட் கால் கேக்குறாங்கன்னு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல ஆள் இல்லன்னு கேக்குறாங்க. எல்லா மினிஸ்ட்ரிக்கு செக்ரட்டரி போதாதா இல்லையா? அவர்கள் அந்த துறையில 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அதுல வல்லுநர்களா இருக்காங்களா இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில இவர்கள் கொண்டு வராங்க? லேட்டரல் என்ட்ரி மட்டும் தான் வரணும் இல்லையே? கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கவங்க அதுக்கு அப்ப யூபி கொண்டு செய்யலாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா ரஞ்சித் சர்டிபிகேட் கொண்டு வந்து கொடுத்தா நான் உள்ள சேர்த்துறேன்னு சொல்லல. நம்ம வந்து நான் மெம்பர்ஷிப் கொண்டு வந்து கொடுத்தா நான் உள்ள எனக்கு உங்ககிட்ட வந்து நீங்க நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே போவீங்க, என்னால கேள்விக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டீங்க ரஞ்சித். அப்ப நான் கேள்வி கேட்டேனா இல்ல, நான் நீங்க கேள்வியை உள்வாங்குங்க ரஞ்சித். ஃபர்ஸ்ட் கேள்வியை உள்வாங்குங்க ரஞ்சித். நீங்க கேள்வியை உள்வாங்குங்க ரஞ்சித். முதல்ல விவாதத்துக்கான பேட்டர்னுக்குள்ள வாங்க ரஞ்சித். நீங்க விவாதத்துக்கான பேட்டர்னுக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க. நான் இன்னைக்கு இதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன், இது எல்லாத்தையும் நான் அட்ட ஸ்ட்ரெச்ல பேசுவேன். நீங்க என்ன பேசினாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிற மாதிரி போறீங்க நீங்க. எனக்கு பாமர மக்களோட ரஞ்சித் இந்த இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சீனே கிடையாது. மக்களுக்கு நல்லா புரியும். மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மக்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க அண்டர் எஸ்டிமேட்லாம் இப்ப கூட பாருங்க நீங்க பேரலலா பேசுங்க, பேசவே முடியாது ரஞ்சித். உங்ககிட்ட பேரலலா உங்களுக்கு என்னன்னா நான் கேள்வி கேட்க கூடாது, ஏன் கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல, அதனால நீங்க பேச நினைச்சத பேசிட்டு போறீங்க, அவ்வளவுதான் ரஞ்சித். எதிர்கட்சிகள் வேற அரசியல் மட்டும் தான் செய்யறாங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யறது இல்ல. இது வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல ரஞ்சித். நான் கேட்ட எந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணல. நான் தெளிவா சொல்லிட்டேன், மக்களுக்கு புரியுங்க. சரி விடுங்க, பைபாஸ் பண்ணிட்டே நான் போறேன். வேஸ்ட், உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இனி எப்படியோ உங்க டைம் 10 நிமிஷம் நீங்க பேசணும்னு நினைச்சதை மட்டும் பேசிட்டு அதுல எந்த இது விவாதத்துக்கான அழகே இல்ல ரஞ்சித். ரொம்ப தப்பு பண்றீங்க. இது விவாதத்துக்கான அழகே இல்ல. இது விவாதத்துக்கான அழகே இல்ல. நீங்க யாரை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இதை விரும்ப மாட்டாங்க. நியாயமான விஷயங்களை தர்க்க ரீதியா நிதானமா பேசணும். நான் பேச வந்ததை தான் பேசுவேன்னு ஒவ்வொரு ஷோவிலையும் நீங்க இதை திரும்ப திரும்ப பண்றீங்க. நன்றி, ரொம்ப நன்றி ரஞ்சித்.